பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பினிறை சகோதர சகோதரிகளே, தவக்காலம் ஒரு இரக்கத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம். இறைவன் நாம் அருகில் உள்ள காலம். ஏன்? இறைவனை நம்மை ஒரு புது வாழ்விற்கு அழைக்கின்ற காலம்தான் இத்தவக்காலம். தவக்காலத்தில் அன்பு நம் வாழ்வில் சிறப்பிடம் பெற வேண்டியது. சண்டை சச்சரவுகள், மனத்தாங்கல்கள், பகைமை, கோபம், வைராக்கியம், விரோதம் இவற்றை அனைத்தையும் விடுத்து அனைவரும் இறைவனின் மக்கள், அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற மனப்பான்மை என்ற உணர்வு நம்மில் முதலிடம் பெற வேண்டியது இந்த தவக்காலத்தில். ஆம் அன்பினரே சகோதர சகோதரிகளே, இறைவனின் அன்பும் இரக்கமும் நமக்கு வேண்டுமாயின் நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து பிறரன்பு வாழ்வை வாழ நாம் முயற்சி செய்வோம். அந்த வாழ்க்கையை நாமும் வாழ்வோம். ஆரோக்கிய அன்னையின் அன்பும் இரக்கமும் நமக்கு எப்போதும் இருப்பதாக. அன்பு நிறை சகோதர சகோதரிகளை, இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் பாவிகள் என ஏற்று அதற்காக மன வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயன் அளிப்பதாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி.
அவர்கள் சாகார். அவர்கள் இழந்த தவறுகள் அனைத்தையும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதனன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரிய நடத்திலிருந்து விலகி தவறு இழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழந்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையாக இல்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தினின்று விலகி தவறு இழந்தால் அவர்கள் தாம் இழந்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லார் தம் செய்த பொல்லாப்பினிலிருந்து விலகி நீதியும் நேர்மையும் கடைப்பிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, சாக மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும்
தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமது சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இயேசுவில் திருச்சட்டம் நிறைவு பெறுகின்றது. அவரில் பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் அனைத்தும் புதிய பொருள், புதிய அழுத்தம் பெறுகின்றன என்று இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகின்றது. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது 10 கட்டளைகளில் ஒன்று. ஒருவனுடைய உயிரை பறிப்பது மட்டும்தான் குற்றம் என்பதல்ல, நாம் குற்றவாளிகள் என்று நினைப்பது தவறு. ஆனால் ஒருவனுடைய பெயரை கெடுப்பது, அவனுக்கு எதிராக புரணி பேசுவது, ஒருவனிடம் கோபம் வைராக்கியம் காட்டி பகைப்பது அனைத்தும் கொலை செயல்கள் என்பார் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்லுகின்றார், தமது சகோதர சகோதரிகளுக்கு எதிராக கோபம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்கின்றார். ஆம், இப்பொழுது நாம் கோபம் பற்றி சிறிது தியானிப்போம். சொல்வார்கள், கடனே இல்லாதவன் பணக்காரன், நோயே இல்லாதவன் லட்சாதிபதி, கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன். ஆம், நம்முடைய வீடுகளிலே நாம் பார்க்கின்றோம், சோறு பொங்கும்போது என்ன செய்கின்றோம்? மேலே உள்ள வாயை திறக்கின்றோம், தீயை குறைக்கின்றோம். ஆனால் நமக்கு கோபம் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? கோபம் பொங்கும் போது வாயை மூடணும், மனதை அடக்கணும். ஆகவே அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நம்மில்
பல பேருக்கு எதிரி நம்முடைய வாய் தான். நம்முடைய வாய் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய நாக்கு. இந்த நாக்கு 3 அங்குலம் தான் அதனுடைய நீளம். வீட்டில் போய் அளந்து பாருங்க. 3 அங்குலம் தான் இதனுடைய நாக்கினுடைய நீளம். ஆனால் அது 6 அடி மனிதனையும் கொன்றுவிடும் ஒரு கொடிய ஆயுதம். எதனால? வார்த்தைகளினால 6 அடி மனிதனையும் படுக்க போட்டுவிடும். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, அடிக்கடி நாம் கேட்கின்றோம், எண்ணெயில் சுடும் வடையை விட சிலர் வாயால் சுடப்படும் வடைகளுக்குத்தான் என்ன இருக்கு? கொலஸ்ட்ரால் அதிகம், கொழுப்பு அதிகம், விஷம் அதிகம். வாயால் சுடப்படும் வடைகள் அது என்னது? நம்முடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்குத்தான் அதிகமான விஷம் அதிகம். ஆகவே அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. ஆகவே வாழ்க்கையில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள். விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தைகள் தரும் வலி அதிகம். வார்த்தைகள் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். அவ்வார்த்தைகள் நமது உயிர் போகும் வரை உள்ளிருந்து வலிக்கும். அதே நேரத்தில் சொல்வேன், கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும். கோபமே படாவிட்டால் மரியாதை இல்லாமல் போய்விடும். சில நேரத்தில் கோபப்பட வேண்டியதுதான். கோபமே படாவிட்டால் அதற்கு மரியாதை இல்லாமல். அதிகமாக கோபப்பட்டால் நமக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும். நாம் என்ன சொல்வார்கள்? சிடுமூஞ்சி என்று சொல்லிவிடுவார்கள். ஆகவே அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, சக மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டு நாம் கடவுளிடம் வேண்டுவதால் நமக்கு எந்த ஒரு நல்லதும் கிடைக்கப் போவதில்லை. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுவார், நாம் அர்ப்பணிக்கும் காணிக்கைகள் அனைத்தும் வீணிலும் வீண் என்கின்றார். கோபம் என்னும் அந்த கொடிய அமிலம், அந்த ஆசிட் என்பது, அது யார் மேல் நாம் தெரிக்கின்றோமோ எரிக்கின்றோமோ அவருக்கு மட்டுமல்ல, அந்த அமிலம் இருக்கக்கூடிய நம்முடைய இதயம் எப்பொழுதுமே அது நாசமாகிக் கொண்டே இருக்கும், அது காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும், வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பிறர் மனதில் ஆறாத வழிகளாய். பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். வாக்குவாதம் ஏற்படும் போது வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள், கோபப்படாதீர்கள், நைஸாக நழுவி விடுங்கள். ஆம் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, கோபம் ஒரு வினாடியில் முடிந்துவிட வேண்டும். அன்பு ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்திட வேண்டும். ஆம், கோபத்தினால் நமக்குள்ளே எத்தனையோ சண்டை சச்சரவுகள், பகைமைகள், விரோதங்கள், பழிச்செயல்கள், இவை அனைத்தும் கிறிஸ்தவத்துக்கு எதிரானது, கிறிஸ்தவ போதனைக்கு எதிரானது, ஏன் கிறிஸ்துவுக்கே எதிரானது என்பதை உணர்ந்து இத்தவ காலத்தில் பிறரன்பு வாழ்வை நாம் நமது வாழ்வை செம்மைப்படுத்தி அந்த பிறரன்பு வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். அந்த வாழ்வை வாழ்வோம். ஆரோக்கிய அன்னையின்
ஆசீரும் அன்பும் நம்மோடு என்றும் இருப்பதாக. ஆமென். பலியாயிப்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார் உன்படும் மனதின் துயர் தணிப்பார். உன்படும் மனதின் துயர் தணிப்பாய் எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் ஈர்ப்பாய். சகோதரரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பு அளிக்கவும் நீர் திருவுளமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக்கச் செய்யுங்கள். இது கிறிஸ்துவின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த வண்ணம் நமது பரலோக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு என்றும் புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உமது மக்களை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். அதனால் அவர்கள் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் புது வாழ்வுக்கு பயன் அளிப்பது போல அவர்களின் அக வாழ்விலும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அன்னையின் அரவணைப்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.